நீங்கள் இதுவரையில் தமிழ்நாட்டில் பார்த்த அரசியல் தலைமைகளை காட்டிலும் வேல்முருகனையும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு சற்று வித்தியாசமான அரசியல் தலைமையாக நடந்து கொள்வேன் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் அது எப்பேற்பட்ட வித்தியாசம் என்பதை ஒரு கால் நூற்றாண்டு காலம் 2001 நான் சட்டமன்ற உறுப்பினராக சென்னையில் என் பணியை தொடங்கியதிலிருந்து நான் என் ரத்தம் என்று அழைத்த அருமை சகோதரர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய எல்லாமுமாக இருந்த ஜெகதீஷ் பாண்டியன் அல்லது இரத்தத்தோடு பணி செய்து இரண்டர கலந்து ஒரு உடல் ஈருயிர் என்பார்கள். ஆனால் இங்கு ஈருடல் ஒரு உயிராக இருந்த வெற்றிக்குமரன் வரையிலும் ஓரளவுக்கு என்னை புரிந்து கொண்டு என்னை தெரிந்து கொண்டு என்னை ஆய்ந்து அறிந்து ஏற்றுக்கொண்டுதான் இன்றைக்கு இந்த தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் என்பதை தொடங்கி தோழர் வெற்றிக்குமரன் அவர்களும் நம்முடைய தனசேகரன் அண்ணன் அவர்களும் நம்முடைய புகழேந்தி மாறன் அவர்களும் நம்முடைய திருச்சி பிரபு அவர்களும் நம்முடைய சென்னை தியாகராஜன் போன்றவர்களும் எல்லாரும் சேர்ந்து அங்கே திருச்சியிலே ஒரு மாவீரர் நாள் நிகழ்விலே நாம் ஒன்று கூடினோம். எப்போதும் போல் நடைபெறுகின்ற மாவீரர் நாள் நிகழ்வாக அது இல்லாமல் ஒட்டுமொத்த உலக தமிழ் சமூகமும் என்ன நடக்கப் போகிறது என்று ஆவலோடு எதிர்பார்த்தார்கள். அந்த நான் கூட இங்க இந்த மண்டபத்தை நிரம்ப ஒரு கூட்டம் இருக்கு. இது போன்று 10 மடங்கு கூட்டங்களை வைத்து நான் கூட்டம் நடத்தியிருக்கிறேன். மாவீரர் நாள் நிகழ்வுகளை நடத்தியிருக்கிறேன். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை நடத்தியிருக்கிறேன். ஆனால் தோழர் வெற்றிக்குமரனும் அண்ணன் தனசேகரன் அவர்களும் புகழேந்தி மாறன் அவர்களும் நம்முடைய திருச்சி பிரபு அவர்களும் தியாகராஜன் அவர்களும் இந்த துண்டறிக்கையில் 5 பேர் தான் போட்டாங்க. இந்த 5 பேரும் சேர்ந்து ஒரு தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்கி அதை மாவீரர் நாள் திருச்சியில நடைபெறுகிறது, அதில் வேல்முருகன் பங்கேற்கிறார் என்ற அறிவிப்பை வெளியிட்ட உடனும் ஒட்டுமொத்த உலகம் முழுவதும் வாழ்கின்ற அப்பழுக்கற்ற எம் உயிரினும் மேலான எம் தமிழ் தேசிய தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்களை போற்றுகிற வணங்குகின்ற அத்தனை பேருடைய பார்வை எங்க இருந்துச்சு? திருச்சியை நோக்கி தான் இருந்துச்சு. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், நாம் எண்ணிக்கையில் பெரும்பலமாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நாம் எண்ணத்தில், ஒழுக்கத்தில், தலைமை பண்புகளில், திட்டமிடுகளில், சரியான நேரத்தில் சரியான செயல்பாடுகளை முன்னெடுப்பதில் நாம் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். இங்கே கூட ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக ஒரு முன்னாள் நாம் தமிழருடைய தம்பி, அவரும் என்னுடைய ரத்தத்துக்கு மிக நெருக்கமான இருந்தவர், கடகோடியில் அமர்ந்திருக்கிறார். அவர் பெயர்தான் ஆவல் கணேசன். அவர் இன்றைக்கு ஐயா நெடுமாறன் அவர்கள் தலைமையிலான தமிழர் தேசிய முன்னுடைய பொதுச் செயலராக இருக்கிறார். ஆனால் அவர் அரசியல் ரீதியாக தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தன்னை உறுப்பினராக இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றாலும் கூட இங்க இத்தனை உறவுகள் வந்து இணைந்து எங்கே நாம் தூக்கி பிடித்த நம்முடைய தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை கரத்தை வலுப்படுத்துகின்ற ஒரு களம், ஒரு தளம் இல்லாமல் போய்விடும் என்கிற ஆதங்கத்தின் அடிப்படையில் தான் இங்கே அருமை சகோதரர் வெற்றிக்குமரனும் ஜெகதீஷ் பாண்டியனும் அண்ணன் தனசேகரனும் தம்பி புகழேந்தி மாறனும் இங்கே மேடையிலே வீற்றிருக்கின்ற மகேந்திரனும் தமிழரசனும் இன்னைக்கு எட்மண்டுகளும் ராஜகுமார்களும் நம்மளோடு அணி சேர்ந்திருக்கிறார்கள். இங்கே நாணத்தை பற்றி பேசுகின்ற போது எல்லாரும் சொன்னார்கள் மிகச்சிறந்த களப்பணி போராளிகள் என்று. நான் நாம் தமிழர் கட்சியை உண்மையிலேயே பெருமைக்கு நீங்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வருகிறது என்கிற காரணத்தினால் நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை. நான் கட்சியை தொடங்கி அத்தனை கூட்டங்களிலும் இங்கே என் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், ஜம்புலிங்கன், வேணுகோபால் உட்பட அனைவரும் இருக்கிறார்கள். எனக்கு உண்மையை தவிர வேறொன்றும் பேச தெரியாது. ஒரு முரண்பாட்டான விஷயங்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த நேரத்தில் சற்று உண்மையை தள்ளி வைப்பேன். அந்த அடிப்படையிலே தொடங்கிய காலம் தொட்டு நான் இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கிற வரையிலும் உண்மையாக நான் என்னுடைய கட்சியினுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியில் நீங்கள் வந்து இணைவதற்கு முன்பாக நான் சொல்லுகின்ற அறிவுரை என்பது, எந்த சூழலிலும், எந்த களத்திலும், எந்த தளத்திலும் நாம் தமிழ் என்கிற தமிழ் தேசிய அரசியல் இயக்கத்தை நீங்கள் விமர்சனம் செய்யக்கூடாது என்று நான் கட்டளையிட்டு கட்சி வளர்த்தவர். ஏன் எனக்கு ஏன் என்று சொன்னால், ஏன் என்றால் மிகப்பெரிய கசப்பான அனுபவம் தமிழீழ மண்ணில் இருந்திருக்கிறது. அங்கு ஒரே குடையின் கீழ் ஒன்றாக நின்று தமிழீழ விடுதலைக்கு போராடிய அத்தனை இயக்கங்களும் பிளவுபட்டு சிதறண்டு போய் ஒருவருக்கொருவர் மாய்த்துக் கொண்டு இன்றைக்கு 1.5 லட்சம் உயிர்களை நாம் பலி கொடுத்து இன்றைக்கு போராட்ட களத்தில் உயிர்ப்போடு ஒரு போராளி இயக்கம் இல்லாத ஒரு சூழல். அதுபோன்ற அரசியல் களத்தில்
தமிழ்நாட்டில் தமிழருக்கான தமிழ் தேசியத்திற்கான அரசியல் செய்கின்ற அரசியல் கட்சிகளாக இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் இருக்கிறது. அதனால் தயவு செய்து நாம் முரண்பாடு வந்துவிடக் கூடாது, நம்மளுக்குள் விமர்சனங்கள் வந்துவிடக் கூடாது. மிக சரியாக உங்களுடைய விமர்சனம் இருக்க வேண்டும் என்று நான் அவர்களை தொடர்ந்து வலியுறுத்துவேன். எங்கேயாவது முகநூலிலே சண்டையிட்டுக் கொண்டாலும் கூட வலியுறுத்துவேன். இப்போது கூட தோழர் வெற்றிக்குமரன் அவர்களும் புழையந்தி மாறனும் என்னை சந்தித்து அண்ணன் தனசேகரனோடு ஒரு புகைப்படத்தை வெளியிட்ட உடனேயே மிக மோசமான முறையிலே அவருடைய குடும்பத்தை குறித்து பிள்ளை செல்வங்களை குறித்து விமர்சனம் செய்த போது பதிலுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய உறவுகளும் பதில் தாக்குதலை தொடுத்த உடனேயே நான் ஒரு அறிக்கையை வெளியிட்டு என்னுடைய முருகானந்தம் உள்ளிட்ட ஜெரோன்குமார் உள்ளிட்ட அத்தனை தோழர்களையும் தொடர்பு கண்டு சொன்னேன். அவர்கள் கடுமையான சொற்களை பயன்படுத்திய போது, யூடியூப் சேனல்களை பேசிய போது, அப்படி நீங்கள் பேசக்கூடாது, நீங்கள் கண்ணியமாக பேச வேண்டும், நியாயமான விமர்சனங்களை முன்வைக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். காரணம், நான் உண்மையிலேயே தமிழ் தேசிய தலைவன் பிரபாகரனுடைய தலைமை பண்புகளை எனதாக்கிக் கொள்ள விரும்பக்கூடியவன், அவருடைய ஒழுக்க நெறிகளை எனதாக்கிக் கொள்ள விரும்பக்கூடியவர்கள். விடுதலை புலிகளுடைய வீரம் சிறந்த விடுதலை போராட்டத்தில் ஒரு பாடல் வரிகள் வரும். அந்த பாடல் வரிகள் என்ன? அந்த போராளியை பார்த்து உன் சீருடைய எனக்குத்தா, உன் ஆயுதத்தை எனக்குத்தா என்று சொல்வார்கள். அதுபோன்று நான் என் உயிரை விட மேலாக நேசிக்கின்ற, உலகத்தில் இனி எந்த ஒரு கொம்பனாலும் அப்படிப்பட்ட ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு விடுதலை போராட்டத்தை கட்டமைத்து உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வீரம் சிறந்த விடுதலை போராட்டத்தை நடத்தக்கூடிய மனிதன் இந்த உலகத்தில் இனி தோன்றுவானா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மண்ணில் வாழ்ந்த, நம்மோடு வாழ்ந்த, நாம் வாழுகின்ற சமகாலத்தில் உலகத்தை திரும்பி பார்க்க வைத்த அந்த மாபெரும் தலைவனை உண்மையான தலைவனாக ஏற்றுக்கொண்டவன் வேல்முருகன் என்கிற காரணத்தினாலே நான் சொல்லுகிறேன். அது அன்பாக இருக்கலாம், அரவணைப்பாக இருக்கலாம், உதவுவதாக இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம், எல்லாவற்றையும் நான் அங்கிருந்து எடுத்துக்கொண்டேன். அதுபோன்று தோழர் தமிழரசனுடைய இரண்டாம் கட்ட தளபதிகளோடு கைகோர்த்து பணியாற்றியதிலிருந்து கற்றுக்கொண்ட உண்மைகள், பல படிப்பினைகள், பல பாடங்கள். சமூக நீதி இயக்கமாக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி அதில் ஒரு 4 நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக பயணித்து ஒரே ஒரு சாதி மட்டும் ஒரு காலத்திலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது, இந்த மண்ணில் வாழ்கின்ற தமிழரசன் அவர்கள் குறிப்பிட்டது போல் அனைத்து மக்களும் வாக்களிக்கக்கூடிய ஒரு அரசியல் பேரியக்கம் தான் நாட்டுடைய ஆட்சி காலத்தை வர முடியும் என்கிற அந்த புரிதலும், ஆக ஒரே காலத்தில் இந்திய தேசிய ஒன்றியத்துக்குள் இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் ஆயுதமேந்தி தனித்தமிழ்நாடு கேட்ட அரசியல் களத்தையும் பார்த்தவன், தமிழ் ஈழ விடுதலைக்கு ஆயுதமேந்தி போராடிய எமது மாவீரர்களை என் நெஞ்சில் வைத்து பூஜித்து வணங்கி ஆதரித்தவன், சாதிய ரீதியான தொடங்கப்பட்ட ஒரு சமூக நீதி என்று பேசிய அரசியல் கட்சி, ஒரு சாதி மட்டும் இந்த நாட்டிலே அரசியல் அதிகாரத்துக்கு வர முடியுமா என்பதை 25 ஆண்டு காலம் மிக தெளிவாக உணர்ந்து கொண்டவன். இந்த அரசியல் கட்சி வருவதற்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகமும் என்னுடைய முன்னெத்தியர்களாக இருந்த என்னுடைய தாத்தாக்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தில் விடுதலை போராட்டத்தையும் பங்கெடுத்து என்னுடைய உறவுகளுடைய அகில இந்திய கட்சியுடைய பரிமாண வளர்ச்சியும் உள்வாங்கியவன். 10 வயதில் அரசியல் களத்திற்கு வந்து 55 வயதை நெருங்குகிற எனக்கு 45 ஆண்டு காலம் என்னுடைய அரசியல் வாழ்வு இருக்கிறது. இந்த மண்ணில் நடந்த அத்தனை சமூகங்களை குறித்தான செய்திகள் எனதாக்கி என்னுள் அடைகாத்து வைத்திருக்கிறேன். ஆக எந்த நேரத்தில் எந்த அரசியலை செய்ய வேண்டும், யாரை எப்படி அணுக வேண்டும், யாரை எப்படி கையாள வேண்டும் என்கிற ஒரு சரியான புரிதலோடு இந்த அரசியலை நான் முன்னெடுத்து வைக்கிறேன். இங்க இருக்கிற என்னுடைய அருமை சகோதரன் வெற்றிக்குமரனை தொடங்கி வெற்றிக்குமரனுக்கு முன்னதாகவே எனக்கு அறிமுகமாகி அண்ணா என்று வாஞ்சியோடு என்னை என்னுடைய ரத்தம் சீமான் அவர்கள் இயக்கிய ஒரு திரைப்பட வாழ்த்துக்களிலே ஒரு இணை இயக்குநராக இருந்து எனக்கு தங்குவதற்கான அறையிலிருந்து, உணவிலிருந்து, பாதுகாப்பிலிருந்து அத்தனையும் பார்த்துக் கொண்ட உறவான ஜெகதீச பாண்டியனில் இருந்து, புழையந்தி மாறல் இருந்து இவர்களுடைய நட்பு இருக்கிறது, அறிமுகம் இருக்கிறது. ஒரு காலத்திலும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி என் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு வாருங்கள் என்ற ஒருவரை கூட நான் அழைக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு 15 ஆண்டு காலம் அவருடைய உழைப்பு, அவருடைய தியாகம், அவருடைய பொருளாதாரம், அவருடைய குடும்பம், அவருடைய பிள்ளை செல்வங்கள், தம்பி கருபிரபாகரனை தொடங்கி நம்முடைய சேலம் மாவட்ட செயலாளராக இருந்த தங்கத்தில் இருந்து இணைந்த அத்தனை உறவுகளுடைய வலி சுமந்த இந்த 15 ஆண்டு கால பயணத்தை குறித்து அவர்கள் என்னோடு உரையாடுகின்ற போது
சஞ்சீவி அவர்கள் குடும்பத்தோடு வந்து தன் பிள்ளைகளோடு வந்து என்னோடு உரையாடிய போது, ஜெகதீஷ் பாண்டியன் அண்ணன் தனசேகரன் அவர்கள் என்னோடு வந்து அமர்ந்து பேசுகின்ற போது அவர்கள் உள்ளத்திலிருந்து வெடித்து வந்த வார்த்தைகளை, வலி சுமந்த வார்த்தைகள், அதையெல்லாம் யாராலும் கடந்து போக முடியாது. ஒரு இயக்கத்தை, ஒரு தலைவனை இவ்வளவு உயிராக நேசிக்க முடியுமா? நான் கூட என் கட்சியுடைய நிர்வாகிகளிடத்திலே சொன்னது உண்டு. தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகளிடத்திலே, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்னுடைய அருமை ரத்தம் சீமான் அவர்களுக்கு கிடைத்த தொண்டர்களிலே ஒரு சரிபாதி தொண்டர்கள் எனக்கு கிடைத்திருந்தால் தமிழ்நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கிற சக்தியாக 2016 நான் இருந்திருப்பேன் என்று சொன்னேன். அதைத்தான் நேற்றைய தினம் கூட அரண் செய்யும் என்கிற ஒரு யூடியூப் சேனலிலே அவர் ஒரு சகோதரர் பதிவு செய்திருக்கிறார். அவருக்கு எனக்கு பழக்கமில்லை, அவர் யார் என்றே தெரியாது, எனக்கு அவர் பெயரையே தெரியாது. தீனதயாள் சிவகங்கை மாவட்டம் என்று ஒருவர் பதிவு செய்திருக்கிறார். நான் எதற்காக இதை செய்கிறேன் என்று சொன்னால், இத்தனை ஆண்டு காலம் என்னோடு இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் உறவுகளுக்கு தெரியும். இதுவரையில் நான் கையொப்பமிட்டு என் கட்சியை சார்ந்த ஒருவரை அடிப்படை உறுப்பிலிருந்து பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கிறேன் என்று இத்தனை நாட்களில், இந்த 14 ஆண்டுகளில் ஒருவரை கூட கட்சியிலிருந்து நீக்கவில்லை. வேறே 2 மட்டும், திருச்சியை சேர்ந்த ஒருவர், எங்கள் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர், பாலியல் ரீதியான ஒரு குற்றச்சாட்டு வந்தது என்பதற்காக அவர்களை அழைத்து, உங்களுடைய உழைப்பை மதிக்கிறேன், உங்களுடைய பங்களிப்பை மதிக்கிறேன், தயவு செய்து இது போன்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகிற நீங்கள் என் கட்சியில் இருப்பதை நான் விரும்பவில்லை, நானாக உங்களை நீக்குவதற்கான என் கைகள் கையொப்பமிட முன்வரவில்லை, அதனால் தாங்களாகவே ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று அவர்களிடத்தில் வேண்டுகோள் வைக்கப்பட்டது. அது கூட என்னால் நேரடியாக முகம் கொடுத்து வைக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு என்னை ஒரு கட்சியினுடைய தலைவராக, ஒரு அண்ணனாக, ஒரு சகோதரனாக, ஒரு தம்பியாக ஏற்றுக்கொண்டு பயணித்த எந்த உறவுகளையும் இதுவரையில் நான் நீக்கியது இல்லை. வெற்றிக்குமரன் அவர்களை நீக்கிய போது அவரும், அவருடைய பிள்ளைகளும், அவருடைய மனைவி, அவருடைய குடும்பமும், அவருடைய நண்பர்களும், ஐயோ ஒரே இலையில் நாம் உணவு உட்கொண்டோம், ஒரே கட்டிலே தூங்கினோம், ஒரே விமானத்திலே பறந்தோம், இப்படி 2 கலந்து இருந்த என்னை இப்படி நீங்கள் நீக்கி அறிவிப்பு தந்து விட்டீர்களே, ஒரு நாள் என்னை அழைத்து மனவிட்டு பேசுங்கள் என்கிற வேண்டுகோள் நிராகரிக்கப்பட்டு விட்டதே என்கிற ஆதங்கத்தின் வலிகள். ஒதுங்கியிருந்தார்கள், ஒரு கட்டத்திற்கு ஒன்று சேர்ந்தார்கள். அதற்கு பிறகு என்னை சந்தித்தார்கள், மாவீரர் நிகழ்வு அழைத்தார்கள், கலந்து கொண்டேன். அப்போது பழக்கம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு ஜெகதீசன் அவரை அழைத்து வந்தார். அதற்கு பிறகு புகழேந்தி மாறனான தியாகராஜன் போன்ற எண்ணற்ற ஆளுமைகள் வந்தார்கள், சந்தித்தார்கள். இன்றைக்கு சுதாகர் வந்திருக்கிறார், அரியலூரிலிருந்து. திருச்சி பிரபு வந்திருக்கிறார். இங்க இருக்கிற யாராவது நான் பிறந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களை பார்த்து, நீங்கள் ஏன் இந்த சமூகத்திலே பிறந்து விட்டு நீங்கள் போய் நான் தமிழரோடு இருக்கிறீர்கள் என்று கேட்டிருப்பேனா? இங்க கூட பேராசிரியர் சொன்னார், ஆனால் சமூக நீதியோடு எல்லா சமூகங்களுக்கும் பொறுப்பை தந்து பகிர்ந்தளித்து கட்சி நடத்த வேண்டும் என்று. நான் ஒருபோதும் அப்படி பார்த்ததே இல்லை. இன்னும் என் கட்சியிலே பல மாநில மாவட்ட முக்கிய நிர்வாகிகள், அவர் எந்த சமூகம் என்று எனக்கு தெரியாது. ஆக என்னை நம்பி வந்தவர்களை, தமிழக வாழ்வுரிமை கட்சி நம்பி வந்தவர்களை ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிடாமல் அவர்களுக்காக களத்தில் நிற்கக்கூடிய ஒருவராக வேல்முருகன் இருப்பான். சாதாரண ஒரு கட்சி பிரச்சனை, ஒரு தொண்டனுக்கு பிரச்சனை கூட எடுத்த உடனே இந்த நாட்டுடைய டிஜிபி எல்லாரும் என்ன செய்வாங்க, கீழே ஏட்டையா, எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, ஏடிஎஸ்பி, அப்புறம் ஏஎஸ்பி, அப்புறம் எஸ்பி, அப்புறம் டிஐஜி, அப்புறம் ஐஜி, அப்புறம் ஏடிஜிபி, அப்புறம் டிஜிபிக்கு போவாங்க. ஆனா நான், என் கட்சி என்னை ஏற்றுக்கொண்டு வந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டனுக்கு ஒரு இக்கட்டான சூழல் பிரச்சனை வந்தால் எடுத்த உடனேயே நான் அழைப்பது, இந்த நாட்டுடைய உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற டிஜிபியிடம் முறையிட்டாவது அந்த தொண்டனை காப்பாற்ற வேண்டும் என்று காப்பாற்றுகிற எண்ணம் படைத்தவன். ஆக அவர்களுடைய 2.5, நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு 55 வயசுக்குள்ள ஒரு 50,000 திருமணங்களை நடத்தி வச்சிருக்கிறேன். அந்த அளவுக்கு என் மாவட்டத்தில் நான் வந்து நிக்கணும், இல்ல தாலி எடுத்து கொடுக்கணும், இல்ல குறைந்தபட்சம் வாழ்த்தணும், அப்படி என்று மாறாத பற்றோடு என் தலைமை ஏற்றுக்கொண்டு வந்த உறவுகள் அத்தனை ஆயிரம் பேர். அவர்களுக்கு யாருக்கும் நான் நோட்டு கொடுக்கல, பணம் கொடுக்கல, தங்கம் கொடுக்கல, வேலை வாய்ப்பு கொடுக்கல, கான்ட்ராக்ட் கொடுக்கல. அன்பால் இணைந்த ஒரு கூட்டம் தான். அதே மாதிரிதான் இன்றும் இங்கு அன்பால் அமைந்திருக்கிற கூட்டம், அன்பால் இணைந்த கூட்டம். இங்க சில பேர் சொல்றாங்க, அவர் எம்எல்ஏ ஆயிட்டாரு, திமுகவில் இருக்கிறாரு, திமுக கூட்டத்தில் இருக்கிறாரு, ஆனால் திமுக கோடி கோடிக்கா கொடுக்குது.
நாம் தமிழர் கட்சியை உடைக்க அப்படின்றான். ஒரு காலத்திலும் அது போன்ற வேலையை நான் செய்ய மாட்டேன். எவரையும் இதுவரையில் தொடர்பு கொண்டு உடைக்கிறேன், வாருங்கள் உங்களுக்கு பணம் தருகிறேன் என்று நான் சொன்னது இல்லை. தருகின்ற அளவுக்கு என்கிட்ட பணமும் இல்லை. எனக்கே ஒத்த சீட்டு நீங்க கிண்டல் பண்றீங்களே, அந்த ஒத்த சீட்டு எம்எல்ஏவுக்கு போன தேர்தலுக்கு செலவு பண்ண காசையே இன்னும் மார்வாடி ஜெயின் கடைகளை கொடுக்கல திமுக. கொடுக்கறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. நீங்க நல்லா எழுதுங்க, அப்பனாச்சும் கொடுக்கட்டும். அதனால என்னை போய் நீங்க சொல்றீங்க வெற்றி குமரன் அவர் ஒரு தொழிலதிபர், அவர் ஒரு ரியல் எஸ்டேட்டர், அவர் ஒரு பொறியாளர், ஒரு கட்டிட வடிவமைப்பாளர், ஜெகதீஷ் ஒரு இணை இயக்குனர், கோயந்திமாறன் ஒரு தொழில் இருக்குது, மகேந்திரன் ஒரு தொழில் வச்சிருக்கிறாரு. இவங்க கிட்ட போய் இவங்களுக்கு எல்லாரும் போய் காசு காட்சி கட்சியில கூட்டணும். ராஜாவுக்கு வக்கீல் தொழில் இருக்கு. சொல்லுங்க எப்படிலாம் எழுதுறீங்க? நான் என்னைக்காவது என் வாயால முத்துலட்சுமியினுடைய மகளுக்கு என்ன சொன்னேன்? ஒரு மாவீரன் வீரப்பனுடைய மகளாக பிறந்து விட்டு ஒரு பாலியல் வழக்குக்காக ஏன் அம்மா வந்து கண்ணீர் சிந்தி அவருடைய புகழுக்கும் களங்கம் ஏற்படுத்துறன்னு கேட்ட சேலத்துல, அதுக்கு சீமானை பாலியல் குற்றவாளி என்று ரத்தம் சொல்லிவிட்டார். நான் எங்கடா சொன்னேன் என் ரத்தத்தை? நீங்களா சொல்றீங்க? அப்படி அவரை கொச்சைப்படுத்துறதே அவர் கூட இருக்கிற ஒரு கூட்டம் தான். அது யாருன்றது எனக்கு தெரியாது. வெற்றிக்குமரனுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஜெகதீஷ் தெரிஞ்சிருக்கலாம், மகேந்திரனுக்கு தெரிஞ்சிருக்கலாம். கூடவே பின்னாடி நிப்பாரு ஒரு 6 அடியில ஒரு ஆளு, அவர் தான் புகழேந்தி மாறன். அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியாது. நான் இன்றைக்கும் ரத்தம் தான், நாளைக்கும் ரத்தம் தான். கட்சி இன்னைக்கு நான் தான் சொன்னேன். நீங்க யாராவது ஒரு தலைவர் அப்படி சொல்லுவானா? என் கட்சி செயற்குழு பொதுக்குழு மாநாட்டில் இன்னொரு கூட்டத்தில் சொல்லியிருக்கிறேன், என்கிட்ட உங்களுக்கு ஏதாவது கருத்து முரண்பாடு ஏற்பட்டா தயவு செய்து நீங்க காங்கிரசுக்கு போவாதீங்க, பிஜேபிக்கு போவாதீங்க, திமுகவுக்கு போவாதீங்க, அண்ணா திமுகவுக்கு போவாதீங்க, என் ரத்தம் சீமாங்கிட்ட போய் சேருங்கன்னு சொன்னேன். எவனாச்சும் சொல்லுவான அந்த காலத்துல? 13 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா என் ரத்தம் சீமா ஒரு நாளும் அப்படி சொன்னது இல்ல. ஆனா நான் சொன்னேன். அப்புறம் அப்படி சொல்லிட்டு அப்புறம் சொன்னேன், நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு ஏதாவது சங்கடம் இருந்தா, கருத்து முரண்பாடு இருந்தா, என் ரத்தத்தோட உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா நீங்க வெளியேறி திமுக, அண்ணா திமுக, பிஜேபி, காங்கிரஸ் ஜாதி கட்சிக்கு போவாதீங்க. நானும் தலைவர் பிரபாகரன் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், என் ரத்தம் சீமானும் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆதலால் உங்களுக்கு அங்க இருக்க முடியல, அவமானம் ஏற்படுறாங்க, உங்களை வெளியேற்றுறாங்க, நீக்கிட்டாங்க அப்படின்னா நீங்க இங்கெல்லாம் போய் கறந்துடாதீங்க. நீங்க ஏற்றுக்கொண்ட தலைவன் மேதகு பிரபாகரன். ஆதலால் அதே தலைவனை தலைவனாக வைத்திருக்கிற வேல்முருகனும் சீமானுடைய ரத்தம் தான் வேணுமா? அப்ப வெளியேறிய பிறகு, வெளியேற்றப்பட்ட பிறகு என்கிட்ட வாங்கன்னு சொன்னேன். எல்லா யூடியூப்லயும் இருக்கு பதிவு. இதையெல்லாம் பார்க்காம அறகுறையா வந்ததை என்ன சொல்லுவாங்களா, வந்ததை தின்னுட்டு வந்ததை பேசுற மாதிரி யூடியூப்பும் பேஸ்புக்கும் ட்விட்டராப்பா ஓட்டு. அதான் அரசியல். அதை தாண்டி கள அரசியல் இருக்கிறது. கண்டிப்பாக அடுத்தடுத்த மாநாடுகளிலே வேல்முருகன் என்பவன் யார், இவன் கடந்து வந்த பாதை என்ன, இந்த ஒத்த சட்டமன்ற உறுப்பினர் தமிழக சட்டமன்றத்தில் என்ன செய்திருக்கிறான் என்பதையெல்லாம் அடுக்கடுக்க அழகாக உங்களுக்கு நான் முடிந்தால் சொல்ல இருக்கிறேன். இல்லை என்றால் இங்கே வந்திருக்கிற உறவுகள் மூலமாகவே அந்த செய்திகளை கடத்தி வாய்ப்பு கிடைக்கின்ற போது, ஏன்னா உங்க உறவுகள் கேட்பாங்க, உங்க நண்பர்கள் கேட்பாங்க, நீங்க திமுக கூட்டத்தில் இருக்கிற வேல்முருகன் தலைமையை போய் ஏத்துக்கிட்டு போனீங்களே ஏன்டா? ஒரே ஒரு காரணத்தை மட்டும் சொல்லுங்க, நம்முடைய அண்ணா திமுக ஆட்சியில ஓபிஎஸ் இருக்கும்போது தமிழ்நாட்டில் வாழ்கின்ற 7 கோடி மக்களுடைய பிள்ளை செல்வங்களுக்கும் சேர்த்து டிஎன்பிசி ஒரு இடம் இருக்கு. மணி என்னாச்சு? 12:45 கிளம்பணும் விமானத்துக்கு, 5 நிமிஷம் முடிச்சிடுறேன். அங்க அவங்க ஒரு சட்டம் போட்டாங்க மோடியுடைய உத்தரவுக்கு இணங்க. அந்த சட்டம் என்னன்னாக்கா, இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டுடைய டிஎன்பிசி தேர்வை எழுதி சப் கலெக்டராக, டிஎஸ்பியாக, நீதிபதியாக, மாவட்டத்துடைய வருவாய் அலுவலர் உள்ளிட்ட உயர் பதவிகளை வருவதற்கு ஒரு திறந்து விடும்போது தமிழ்நாட்டை திறந்து விட்டான். இந்த நாட்டில் 156 அரசியல் கட்சி இருந்துச்சு. ஒரே ஒரு அரசியல் சாராத, ஓட்டு அரசியல் சாராத ஐயா மணியரசன் தலைமையிலான இயக்கம் மட்டும் அதற்காக அறிக்கை கொடுத்துச்சு, துண்டறிக்கை போட்டது. ஆனா ஓட்டு அரசியலிலே பல்லாயிரக்கணக்கான மக்களை, 50,000 மக்களை, 1,00,000 மக்களை, 26,000 மக்களை என்று தொடர்ச்சியாக திரட்டி டிஎன்பிசி அலுவலகத்தை முற்றுகையிட்டு வடநாட்டு கும்பல்கள் இந்த பதவிகளை எல்லாம் அபகரித்துக் கொள்வதற்கு கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தத்தை உடைத்து திமுகவை நான் ஆதரிக்கும் போது 10 கோரிக்கைகளை முன்வைத்து அதில் பிரதான கோரிக்கை இந்த கோரிக்கை தான். திமுக ஆட்சிக்கு வந்தால், தமிழக வாழ்வுரிமை கட்சி உங்களோட கூட்டணி சேர்ந்தால் 10 கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டு முதல் கோரிக்கையாக மறந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நிறைவேற்றிய ஈழத்தில் நடந்து மாபெரும் இனப்படுகொலை உலக அரங்கில் தெற்கு சூடான், கிழக்கு தைமூர் மாநியில் அங்கு ஒரு பொது வாக்கெடுப்பின் மூலமாக தனித்தமிழ் அரசை உருவாக்கி தருவதற்கு ஒன்றிய அரசை நீங்கள் வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும்.
சாதிவாரி கணக்கெடுப்புக்கு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். இந்த தாய்மொழி தமிழை தாயாக கொண்டவனும் தாய்மொழியாக கொண்டவனும் தமிழ்நாட்டை தாயகமாக கொண்ட மொழிவெளி சிறுபான்மையினர் உள்ளிட்ட என் தமிழ் சமூகத்தில் பிள்ளை செல்வர்களுக்கு தமிழ்நாடு அரசு பதவிகளிலே 100% வேலைவாய்ப்பு வேண்டும் என்கிற வரலாற்று சிறப்புமிக்க சட்ட திருத்தத்தை முன்மொழிந்தவர் அதிகாரி வேல்முருகன் தான். சட்டமாக்கியது திமுக அரசு. இது மட்டும் ஆக்கலன்னா, இந்த ஒத்த எம்எல்ஏ அங்க உள்ள போகலனா, இன்னைக்கு மட்டும் இந்த 10 ஆண்டு காலத்துல நான் சொன்ன சாதாரண விஓல சொல்லி டிஜிபி வரைக்கும் சாதாரண தாசில்தார்ல தொடங்கி சீஃப் செக்ரட்டரி வரையிலும் எல்லா பதவிகளும் இன்னும் ஒரு 25 வயசுல வடநாட்டுக்காரர் தான் உட்கார்ந்திருப்பான். இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த சாதி கட்சியும், எந்த மத கட்சியும், எந்த திராவிட கட்சியும், எந்த தேசிய கட்சியும் என் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற 7 கோடி மக்களுடைய பிள்ளை செல்வங்களின் கல்வி உரிமையை, வேலை வாய்ப்பு உரிமையை, அரசு வேலை வாய்ப்பு உரிமையை பறித்து நாசமாக்கிய சட்டத்தை எதிர்க்கவில்லை. தாய் தமிழ் படித்தவனுக்கும் டிஎன்பிசி ஊடாக காவல்துறையிலே தேர்வு எழுத அனுமதி இல்லை. அதை உடைத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்து புகழேந்தி கிருபாகரனுடைய நீதியரசுடைய உத்தரவை பெற்று அதை உறுதிப்படுத்தியவன் வேல்முருகன். இப்படி என் தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்காக எத்தனையோ விடயங்களை சொல்லலாம். ஆக ஆக்கப்பூர்வமான பணிகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன், அறிவுபூர்வமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன். ஈழத் தமிழர்களுக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறேன். என் முன்னாள் போராளிகளுக்கும் இந்நாள் போராளிகளாக இந்த மண்ணில் உலகத்தில் முழுவதும் வாழ்கின்றவர்களுக்கும் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறேன். நான் வெட்டி அரசியல் பேசவில்லை, வீண் வம்பு அரசியல் பேசவில்லை, சாதி அரசியல் பேசவில்லை, மத அரசியல் பேசவில்லை. சாதியை வைத்து பிழைக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. காரணம், நான் புலவர் கலீல் பெருமாள் அவர்கள் வழியிலும் தோழர் தமிழரசன் அவர்கள் வழியிலும் சாதி ஆதிக்கம் இருந்த வடதமிழ்நாட்டில் சாதி கட்சி என்று சொல்லப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து கொண்டு அங்கு விடுதலை சிறுத்தைகளோடும் தலித்துகளோடும் கரம் பிடித்து சமத்துவ சமநீதி அரசியலை முன்னெடுத்த முந்திரிக்காட்டுக்கு சொந்தக்காரன் வேல்முருகன் என்பதை மட்டும் பதிவு செய்கிறேன். நான் சொன்னேன், வன்னிக்காடு வரலாற்றில் தடம் பதித்திருக்கிறது, சந்தனக்காடு வரலாற்றில் தடம் பதித்திருக்கிறது. நான் வாழ்கின்ற என் முந்திரிக்காடும் ஒரு நாள் வரலாற்றில் தடம் பதிக்கும் என்று வரலாற்று புரிதலோடு அரசியல் செய்கிறேன். அதனால அது முந்திரிக்காடு என்ன வரலாற்றை தடம் பதிக்க வேண்டும் என்பதை இனி நான் மட்டும் தீர்மானிக்க முடியாது. வெற்றி குமரனில் தொடங்கி இங்கே அமர்ந்திருக்கிற அனைத்து உறவுகளும், மேடையில் இருக்கிற அனைத்து உறவுகளும் சேர்ந்து ஒரு கூட்டு தலைமையாக அண்ணன் நம்முடைய உதயகுமாரன் போன்றவர்களும், ஏற்கனவே என் கட்சியின் முன்னணி தலைவர்களாக இருக்கின்ற அண்ணன் நம்முடைய ஜம்புலிங்கம், கண்ணன், நம்முடைய வேணுகோபால், நம்முடைய முத்துலட்சுமி, வீரப்பன் போன்ற எண்ணற்ற ஆளுமைகளோடும் பேசி இனி வரும் காலங்களில் இந்த கட்சியை எப்படி கட்டமைக்க வேண்டும், எப்படி நகர்த்த வேண்டும், எந்த பிரச்சனைக்கு என்ன செய்ய வேண்டும், எந்த பிரச்சனைக்கு அறிக்கை தர வேண்டும், எந்த பிரச்சனைக்கு போராட வேண்டும், எந்த பிரச்சனைக்கு கையில டோல்கட்டு பாணியை எடுக்கணும் என்பதை எல்லாம் நாம் கூடி முடிவு செய்வோம். தேர்தல் நேரத்தில் இங்க வந்திருக்கிற நூற்றுக்கணக்கான உறவுகள், தமிழ்நாடு முழுவதும் இணைந்திருக்கிற பல்லாயிரக்கணக்கான உறவுகள் கூடுவோம், பொதுக்குழுல விவாதிப்போம், நாள் கணக்கில் விவாதிப்போம். இல்ல பேச வாய்ப்பு இல்லையா, எல்லா பகுதியிலையும் நம்ம பாக்ஸ் பெட்டிகளை வைப்போம். உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு எனக்கு கொடுங்க. என் உதவியாளரோ என்னுடைய நண்பர்களோ யாரும் படிக்க மாட்டாங்க, தனிப்பட்ட அண்ணனுடைய பார்வைக்குன்னு சொல்லி எழுதி என் கையில கொடுங்க, படிக்கிறேன். உங்க தொடர்பு என்ன எழுதுங்க, உங்களுடைய அபிலாசைகள் என்ன, உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் என்ன, உங்களுடைய நியாயமான கருத்துக்கள் என்ன என்பதை எல்லாம் குறித்து தேர்தல் வர இன்னும் 1 வருஷம் இருக்கு, 1.5 வருஷம் இருக்கு. அப்ப நம்ம பேசுவோம். இப்ப ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டணியில் நான் பயணிக்கிறேன். அது ஏன் எதற்காக என்பது இன்றைக்கு இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு விலக்கி சொல்ல முடியாது. என்னை சந்தித்து என் உறவுகளுக்கு சொல்லியிருக்கிறேன். அவர்கள் ஓரளவுக்கு திருப்தியோடு அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இனியும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் இணைவரும் ஒன்று சேர்ந்து கூடி முடிவெடுத்து பெரும்பான்மை முடிவு எதுவோ அதை நாம் ஜனநாயக ரீதியாக வருங்காலங்களில் சாத்தியப்படுத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, நான் ஒரு தனி ஆளா மட்டும் இந்த கட்சியை நடத்த மாட்டேன். நான் நினைச்சதுதான் சட்டம். கட்சி எது என்னது இஷ்டம் வந்தா இரு, இல்லன்னா போ, அப்படி என்றெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்க எல்லாரும் கை தட்டுறீங்க, ரத்தம் அப்படி சொல்லிச்சுன்னு. அதுக்கு என்ன டென்ஷன் இருந்துச்சோ, என்ன பிரச்சனை இருந்துச்சோ, யாரு பக்கத்துல இருந்து போட்டு கொடுத்தானோ, யாரு பக்கத்துல இருந்து வீடியோ எடுத்தானோ, யாரு டேப்ப பேச்ச பதிவு, நான் கேக்குறேன். நம்பி கார்ல ஏத்திட்டு போறோம், நம்பி வீட்டு பெட்ரூம்ல உள்ள உட்கார வச்சு பேசுறோம், உட்கார்ந்து ட்ரைனிங்ல ஒன்னா சாப்பிடுறோம்,
அங்கேதான் மனம் விட்டு ஆற்றாமல ஈழாமல கோபத்துடைய வெளிப்பாட்டுல ஒரு தலைவன் சொல்லதான் செய்வான். இதை பதிவு பண்ணி இதை பத்திரிகைக்கும் உளவுத்துறைக்கும் கொடுக்கிற இழிபிரிவுகளை வைத்துக் கொண்டு என் ரத்தம், நீங்கள் எப்படி ரத்தம் இருக்கிறீங்க? இழிபிரிவுகளை நீங்கள் இடித்து உரைத்து தூக்கி எறிய வேண்டும். ஆனால் நீங்க அதை செய்யாம உங்களுக்காக உயிரே கொடுக்கிற கூட்டத்தை எதிரியாக்கி வெளியனுப்புகிற ஒரு அரசியலை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் சொல்லல, வந்த என் உறவுகள் சொல்லுகிறார்கள். ஆதலால் எப்போதும் நீங்கள் எனக்கு ரத்தம் தான். நீங்க இன்னைக்கு கூட எல்லாரும் சொல்றாங்க, எங்க கூட்டத்தில் இருக்கவங்க எல்லாம் RSSக்கு போயிட்டீங்க, பிஜேபி ஆதரிக்கிறீங்க, பிஜேபியாவா மாறி இருக்கீங்க அப்படின்னு. என் வாயால இன்னும் நான் சொல்லல. அதனால் நீங்கள் பிரபாகரனை ஏற்றுக்கொண்டீர்கள். பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்ட எனது ரத்தம் சீமான் அவர்களை நான் தனிப்பட்ட முறையிலேயோ இதற்காக நான் விமர்சனம் செய்ய மாட்டேன் என்றுதான் நான் பதிலளிச்சிருக்கிறேன். ஆக நான் செய்கின்ற கண்ணியமான அரசியலை, நான் செய்கின்ற நாகரிகமான அரசியலை, நான் செய்கின்ற நீங்கள் எல்லாம் தமிழ் தேசிய உறவுகள் என்கிற அந்த பரந்தப்பட்ட புரிதலோடு செய்கின்ற அரசியலை உங்கள் தம்பிகளுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன், உங்க தம்பிகளுக்கு சொல்லிக் கொடுங்க. யூடியூப் கிடைச்சிச்சுன்னா என்ன வேணுமாலும் பேசுவீங்களா? யூடியூப் இருக்கிறதுக்காக எதை வேண்டுமாலும் யார் குடும்பத்தை பற்றி பேசுவீங்களா? அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசுவீங்களா? இந்த கூட்டத்தை விட இன்னும் பெரும் கூட்டத்தில் என்னுடைய குடும்பத்தை பற்றி, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து, நான் கடந்து வந்த பாதையை குறித்து எல்லாம் நான் விரிவாக ஓப்பனா பேசுகிறேன். எனக்கு எந்த பயமும் இல்லை, எந்த மரபு துறவும் என்கிட்ட இல்ல. நான் ஒரு வெளிப்படை தன்மை உள்ளவன். ஆக அதையெல்லாம் பேசி வருகை தருகின்ற உறவுகளுக்கு புரிய வைத்து ஒரு பண்பாடான நாகரிகமான அரசியலை செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் நான் தயாரா இருக்கிறேன். உங்ககிட்ட இருந்து 15 வருஷம் தயாராக்கி நீங்க தயாராக்கின உறவுகள் அப்படி எல்லாரும் இருப்பாங்களான்றதுக்கு நான் பொறுப்பு இல்லை. எங்க திருச்சி பிறப்பு போடுற பதிவுக்கோ, எங்க ஜெகதீஷ் பாண்டியன் சினிமா பாணியிலேயே நறுக்குன்னு போடுற பாணிக்கோ நான் பொறுப்பு இல்லை. அவர்களும் உங்கள் உறவுகள் தான், உங்கள் தம்பிகள் தான். அவர்களை சீண்டாதீர்கள் என்பது மட்டும்தான் உங்கள் தம்பிகளுக்கு நாங்க வைக்கிற உறவு. இயற்கையாவே நான்லாம் கொஞ்சம் எவ்வளவு அன்பா இருக்கிறனோ, எவ்வளவு பாசமா இருக்கிறனோ, எவ்வளவு என் உறவுக்காக என்னை நம்பி வந்தவர்களுக்காக உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறனோ, அதே மாதிரி நான் மிக மிக மோசமான கோவக்காரன். நாங்க வாயால பேச மாட்டோம், யூடியூப்லாம் வீரம் பேச மாட்டோம். நாங்கள் முந்திரி காட்டு பாணி என்று ஒன்று இருக்கிறது. அந்த முந்திரி காட்டு பாணி, இந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காவல்துறை அதிகாரிகள் என் தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட பெண்களை காவல் நிலையத்திற்கு விசாரணை என்கிற பெயரிலே அழைத்து சென்று சித்திரவதை செய்தவனை அல்லது கற்பழித்தவனை, அவனை எங்கள் நீதிமன்றத்தில் முந்திரி காட்டில் நாங்கள் தருகிற தண்டனை என்பது மரண தண்டனை. அப்படி தந்த வழக்குகளை சந்தித்த தமிழ்நாடு விடுதலைப்படையின் முன்னாள் போராளிகளின் தோழனாக, நண்பனாக, பல்வேறு வழக்குகளை சந்தித்தவனாக என் வாழ்நாள் கறந்திருக்கிறது. சாட்சியாக தடாராசா இருக்கிறார், தமிழ்நேயம் இருக்கிறார், இளவரசன் இருக்கிறார், லெனினுடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள், சின்னத்தம்பினுடைய இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே எத்தனையோ நம்முடைய வழக்கறிஞர் போழியன் இருக்கிறார், பொய்யன் இருக்கிறார். நான் சொன்னவர்கள் எல்லாம் போலிகள் அல்ல, போலி தமிழ் தேசியவாதிகள் அல்ல, போராளி தமிழ் தேசியவாதிகள். அவர்களுக்கு தெரியும் வேல்முருகன் யார் என்பதை மட்டும் உங்கள் தம்பிகளுக்கு இந்த செய்தியாக இந்த நேரத்திலே சொல்லி, இவர்கள் என்னோடு இணைந்து விட்டார்கள். என் குடும்பத்தில் ஒருவராக, அண்ணனாக, தம்பியாக, மாமனாக, மச்சானாக இரண்டர கலந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு எதையும் அள்ளி தந்து இவர்களை அன்பாடு நான் அரவணைக்கவில்லை, வெறும் அன்பால் மட்டும் அரவணைத்திருக்கிறேன். இவர்கள் என் தலைமையை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக சஞ்சீவி சொன்னது போல் திமுகவில் போனா விட்டுருவீங்க, அண்ணா திமுகவில் போனா விட்டுருவீங்க, பிஜேபியில் சேர்ந்தாலும் விட்டுருவீங்க, உங்களுக்கு அண்ணன் தம்பின்னு பாசமா கட்டி பிடிப்பீங்க. ஆனா ரத்தம் ரத்தம்னு சொல்றவன் ரத்தத்துக்கிட்ட இணைஞ்சா மட்டும் இப்படி வெறிகொண்டு, ஜெகதீஷ் பாண்டியன் சொன்னபோது இப்படி வெறிகொண்டு விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை மட்டும் தன்னடக்கத்தோடு பதிவு செய்து, இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியின் இணைப்பு விழாவிலேயே அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய அளவிலேயே குறுகிய காலத்தில் இந்த இணைப்பு விழாவை ஏற்பாடு செய்த அருமை தம்பி நம்முடைய புகழேந்தி மாறன் மகேந்திரன், ஒருங்கிணைத்த தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்த நம்முடைய ஜெகதீஷ் பாண்டியன் உள்ளிட்டவர்களுக்கும், இங்கே வருகை தந்த அத்தனை உறவுகளுக்கும், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஏற்கனவே முன்னாள் மாவட்ட மாநில பொறுப்பாளர்களுக்கும், அவங்க எல்லாம் கொஞ்சம் மேல கோபமா இருக்காங்க. சீக்கிரம் உட்கட்சி தேர்தல் நடத்துங்கண்ணான்னு விரைவிலே நடத்துவேன். இங்க எங்க ஐயா புலவர் வந்திருக்கிறார்கள். ஆக புலவர் தமிழறிஞர்கள் எல்லாம் கொண்டு வந்து நம்ம கட்சியில் இணைக்கிற பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இன்னைக்கு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் தமிழ்நாடு முழுவதும் உண்மையான தமிழ் தேசியர்களும், தமிழ் மொழியை நேசிக்கக்கூடியவர்களும், தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக போராடக்கூடிய சின்ன சின்ன அமைப்புகள், இயக்கங்கள் கூட
இப்ப கூட தம்பி கணேசன் உள்ளிட்டவர்கள் தலைமையில் ஒரு 5 கட்சி, கண்ணதாசன் உள்ளிட்டவர்கள் தலைமையில் ஒரு 5 கட்சி பத்திரிகையாளர் மன்றத்திலே அந்த 5 கட்சிகள் இருக்கு. அது ஒரு சின்ன கூட்டமாக இருந்தாலும் ஆனா தமிழ் தேசியர்கள், தமிழரசனை தூக்கி பிடிக்கக்கூடியவர்கள், தலைவர் பிரபாகரன் தான் உயிர் மூச்சு என்று சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன அமைப்புகள், கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் உண்மையான தமிழ் தேசிய அரசியலை, உண்மையான லஞ்சம், லாவண்யம், ஊழல், சாதி, மத சண்டை இல்லாமல் இயற்கை வளம், காடு வளம், கனிம வளம் உள்ளிட்டவளை பாதுகாக்கின்ற எனதருமை மீனவர்களிலிருந்து, தொழிலாளர்களிலிருந்து, மாணவர்களிலிருந்து அனைத்து உறவுகளின் பாதுகாப்பு அரணான ஒரு அரசியல் கட்சியாக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இதை வழிநடத்துவோம் வாருங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்ட அத்தனை உறவுகளுக்கு